நீ வேணா பாரு சிட்டி, கண்டிப்பா இந்த வாட்டி பணத்தை கொடுப்பா. 10 லட்ச ரூபா கேட்டா எப்படிடா கொடுப்பா? நான் தர வைக்கிறேன் பாரு. என்னமோ பண்ணு, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் இதெல்லாம் கிளீன் பண்றா. டேய் வாடா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ரோகிணி தான்ப்பா போன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. என்ன ரோகிணி இந்த நேரத்துல போன் பண்ணி இருக்கிற? என் ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு, நீ முத்துக்கிட்ட எதையுமே சொல்லிடாத. நீ பணத்தை கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? நீ திடீர்னு 10 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போறது? நிஜமாவே என்கிட்ட பணம் இல்ல. நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்ல, நான் எடுத்தா வீட்ல இருந்து யாரோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். கண்டிப்பா அந்த முத்து என் மேலதான் சந்தேகப்படுவான். நீ வந்து எடுத்தனா வெளியில இருந்து திருடன் வந்து எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். உனக்கும் பணம் கிடைக்கும், நானும் மாட்டிக்க மாட்டேன். கேட்க நல்லாதான் இருக்கு. நான் வந்து மாட்டிக்கிட்டா? யாரும் இல்லாதப்போ சொல்றேன், நீ வா, அப்ப மாட்ட மாட்டேன். நான் நகை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் வா. சரி, இந்த டீல் கூட நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன ஏமாத்த நினைச்ச உன்னை பத்தி கண்டிப்பா முத்துக்கிட்ட சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு நான் போன் பண்றேன். என்ன சிட்டி இப்படி சொல்றா? நல்ல விஷயம் தான்டா. அந்த நகை எடுத்துட்டா பணமும் வரும், மீனா வீட்டு கல்யாணமும் நின்றோம். அப்போ அந்த சத்யா என்கிட்ட வந்து நின்னுதானே ஆகணும். நம்ம ஆளுங்க யாராவது அந்த வீட்டுல போய் நகை எடுத்துருவாங்க. இருக்கு, கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் மாஸ்டர். சரி போ மாஸ்டர், எனக்கு தாகமா இருக்கு. போய் குடி போ. மாஸ்டர் எனக்கும் தண்ணி. உனக்குமா? கிளாஸ் நேரத்துல போய் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு போய் குடிச்சிட்டு வா போ. நீங்க ஸ்டடியா நில்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். தாக்கீட்ட. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? டேய் தீபன், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. என்னடா நீயும் வந்துட்ட? நீதான சிக்னல் கொடுத்த? நான் எங்க சிக்னல் கொடுத்தேன்? தண்ணி குடிக்கிறேன்னு வந்தியே. நிஜமாவே தாகமா இருந்துச்சுடா. சரி பரவாயில்ல, நம்ம தனியா பேச டைமே கிடைக்க மாட்டேங்குது. யாரையும் காணோம். ஆமா, நீ ஏதோ ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்காம. அது நமக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் செட் ஆகாம இருந்துச்சு. ஆனா சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ சந்தோஷம் முக்கியம் இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சமைச்சிட்டேன். முத்து, இந்த காலத்துல பெரியவங்களே பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. பசங்களா பார்த்து லவ் மேரேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமாவும் இருக்காங்க. எதையும் நாம முடிவு பண்ண முடியாது இல்லப்பா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும்னு விட்டுடணும். நீ முன்னாடி நின்னு பண்ணி வைக்கிறல்ல, உன் மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்கப்பா. அது எப்படியோ சீதா சந்தோஷமா இருந்தா போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் இருப்பா, இதோ வர. முத்து, இந்தாப்பா, இந்த பணத்தை வச்சுக்க. எதுக்கு பணம்லாம்?